எதை பேசினா ஒரு ஒழுங்கோட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஒழுங்குமுறை வந்து நம்ம தமிழில் இருக்கும். இப்போ தான் சொன்னேன், டக்குன்னு போன ஸ்லைடில் காமிச்சதை நீங்கள் அடுத்த ஸ்லைடில் உடனே அதை வந்து டக்குன்னு உள்ளே கொண்டு வந்துடணும். விலங்கு, மரத்தில் விலங்கு நிற்கி பெரிய விலங்காக இருக்குது. திருமகள் அதை பார்க்குறா. திருமகள் எப்படி இருக்கா? தமிழில் நமக்கு கிடைத்ததிலேயே ரொம்ப பழமையான ஒரு இலக்கண நூல். அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்குற கொஷின், மறக்கவே கூடாது. ரொம்ப 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 பழமையான ஒரு இலக்கண நூல்னா அது என்ன அப்படின்னா தொல்காப்பியம் தான். பழமையான இலக்கண நூல்னா என்ன? தொல்காப்பியம். ஆப்ஷன் ஏ. புக்கில் இங்கே இருக்குது பாருங்கள். தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைச்ச மிக பழமையான இலக்கண நூல். இதோட நான் இன்னொன்று படிச்சுட்டு போயிடுவோம். என்ன அப்படின்னா, ஒரு இலக்கண நூல் எப்போ உருவாகும்? இலக்கணம்னா என்ன? கிராமர்னா இலக்கணம் அப்படி சொல்லக்கூடாது. ஸோ இலக்கணம்னா என்ன அப்படின்னா, ஒரு தமிழை நம்ம இப்படி தான் பேசணும், இப்படி தான் நம்ம எழுதணும்னு சொல்லி செட்டன் ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் வந்து அதில் இருக்கும். விதிகளும் விதிமுறைகளும் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இலக்கணம், கிராமர்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி ஒரு கிராமர் உருவாகணும், ஒரு இலக்கணம் உருவாகணும்னா அதுக்கு முன்னாடி நமக்கு ஒன்று நடந்திருக்கணும்ல, ஒரு இலக்கியம்னு ஒன்று இருந்திருக்கணும், ஒரு புக்குன்னு ஒன்று இருந்திருக்கணும். ஸோ புக்குன்னு ஒன்று இருந்தால் தான் அந்த புக்கை எப்படிலாம் உருவாக்கணுங்கிற ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இதை தப்பாக இப்படி எழுதக்கூடாது, இதை கரெக்டாக இப்படி எழுதணும், ஸோ தப்பாக இப்படி பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அப்போது முதல்ல வந்தது என்ன? இலக்கியம். ஒரு புக்கு, சங்க நூல்கள் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு இலக்கியம். அந்த இலக்கியத்தை பேஸ் பண்ணி இனிமேல் வரக்கூடியவங்க இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி என்ன தேவை? ஒரு இலக்கணம் தேவை. ஓகே, அதை தான் இலக்கணத்தில் சொல்லியிருப்பாங்க. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றி இருக்கும். அதுபோல் இலக்கியம்னு ஒன்று தோன்றதுக்கு அப்புறம் தான் இந்த இலக்கியத்தை எழுதுறதுக்கான இலக்கண விதிகள் தோன்றி இருக்கும். அப்போ அப்படி உருவான ஒரு விதி தான், விதிகள் அடங்கின ஒரு தொகுப்பு தான் தொல்காப்பியம்ங்கிற ஒரு இலக்கண நூல். அப்போ தொல்காப்பியத்துக்கு முன்னாடியே இலக்கியங்கள் நிறைய இருந்திருக்கு தமிழில் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதனை கொண்டு தமிழ் என்ன ரொம்ப தொன்மையான மொழிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இங்கே நான் என்ன சொல்லிட்டேன்? ஒரு 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். பின்வருவனவற்றுள் எது முதலில் தோன்றி இருக்க வேண்டும்? நீங்களே சொல்லலாம். இப்போ தான் சொல்லி முடித்தேன். சொல்லி முடித்த உடனே மறந்துடக்கூடாது. சொல்லும்போது ஞாபகம் இருக்கிறது. அடுத்த கொஸ்டினில் என்ன செய்யணும்? டக்குன்னு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். ஸோ முதல்ல தோன்றி இருக்கிறது என்ன? இலக்கணமா, இலக்கியமா? யாப்பு அணி வராது, நமக்கே தெரியும். எலிமினேட் பண்ணிடுங்க. ஏயா பியா? ஆன்சர் டக்குன்னு உங்களுக்குள்ளே சொல்லி பார்த்துட்டிங்களா? ஏயா பியா? நானே சொல்லிட்டேன். சாலை வந்ததுக்கப்புறம் தான் சாலை விதி வரும். அப்போ சாலைங்கிறது என்ன? சாலை விதினா என்ன? விதினா என்ன? இலக்கணம். சாலைனா என்ன? இலக்கியம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இலக்கியம் வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கான விதிகள் கொண்ட இலக்கணம் வந்து வந்திருக்கும். ஞாபகம் இருக்கா? ஓகே. ஸோ அப்போ ஆன்சர் முதல்ல தோன்றி இருக்கிறது இலக்கியம். ஸோ அதே ஸ்லைடு தான் இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். மறுபடியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன? ஸோ நம்ம எப்பயுமே நம்ம எழுத ஆரம்பிக்கும் போது பெரும்பாலும் மோஸ்ட்லி என்ன ரைட் ஹேண்டாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் எதை ஆரம்பிக்கும் போது முதல்ல ரைட் சைட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் பர்சனாக இருந்தோன்னா ரைட்லேருந்து ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலஞ்சுழி. ஆப்ஷன் பி. ஸோ வலஞ்சுழி எழுத்துக்கள், இடஞ்சுழி எழுத்துக்கள்னு தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ டா, யா, லா இடஞ்சுழி எழுத்துக்கள். ஆ, ஏ, ஔ, நா, ஜா இதெல்லாம் வலஞ்சுழி எழுத்துக்கள். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வலஞ்சுழி எழுத்துக்கள், இதெல்லாம் இடஞ்சுழி எழுத்துக்கள். ஸோ இந்த புக்கில் இருக்கும். இதே நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன எழுத்துலாங்கிறத மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தமிழ் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தமிழ்ங்கிறது முதல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? நமக்கு தெரியும். இருக்கிறதுலே பழசு என்ன? இதில் தொல்காப்பியம். அவ்வளோதான். அதுக்கு போட்டு ஆன்சர் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நமக்கு தெரியாது தமிழ்ங்கிற நூல் எந்த நூலில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. முதல்ல எந்த நூலில் வந்திருக்குன்னா தெரியாது. எனக்கு தெரிஞ்சது என்ன? இருக்கையில் ரொம்ப பழமையானது என்னது? தொல்காப்பியம். அதை தூக்கி போட்டோன்னா எனக்கு ஆன்சரு கரெக்டாக. இப்படி தான் நமக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் நம்மளுடைய மைண்ட் வந்து மல்டிபிளாக திங்க் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ என்ன? தொல்காப்பியம். எங்கே இருக்குது பாருங்கள். தமிழ் அப்படிங்கிற சொல் முதல்ல எங்கே இருக்குது? தொல்காப்பியத்தில் வந்திருக்கு. மேற்கோள் எப்படி இருக்குது? தமிழ் லென் கிளவியும். ஓகே. இதில் எப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னா இதுக்கப்புறம் பாருங்கள். தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் முதல்ல எங்கே இருக்குது?
சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. எப்படி அதை மேற்கோள் காட்டியிருக்காங்க? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு சொல்லி வஞ்சி காண்டத்தில் தமிழ்நாடுங்கிற ஒரு வேர்டை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தமிழன், ஸோ தமிழன் படம் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தமிழன், தமிழன்கிற சொல் எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அப்பர். ஸோ அப்பர் எழுதின தேவாரத்தில் இருக்குது. அதில் எப்படி மேற்கோள் காமிச்சிருக்காங்க? தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேற்கோள், அதில் தான் தமிழன்கிற வார்த்தை இருக்குது. இது எங்கே இருக்குன்னா அப்பரினுடைய தேவாரத்தில் திருத்தாண்டகம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ திருத்தாண்டகம் அப்படிங்கிற தொகுப்பு கீழே அது இருக்குது. நம்ம படிச்சிட்டோமா? இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இதை பாருங்கள், தமிழன் கிளவி, இது தமிழன் கண்டாய். படிக்கும்போது மயங்கொழி மாதிரி இருக்கா? ஸோ தமிழன் தமிழன் தமிழன்னா தமிழன்னா, அப்போ இது என்ன தமிழ்ங்கிற தொல்காப்பியம் வருமா அப்பர் தேவாரம் வருமானு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் என் கிளவி. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழன் கண்டாய். இப்போ இதில் ஏதாவது ஒன்றுக்கு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பார்த்துக்கோங்க, தமிழன், தமிழன் யார்? அப்பர். அப்பர் எல்லாருமே தமிழன் தான். அப்பர் அப்பன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அப்பன் யார்? தமிழன். ஸோ தமிழன் அப்பர். அப்போ அப்பர்னாலே தேவாரம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? தமிழ் என் கிளவி, ஸோ கிளவி நம்ம பாட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் என் கிளவி, ஸோ கிளவியை யாராவது கொல்லணும்னு வந்து அடித்து நம்ம துவம்சம் பண்ணிவிடும். ஸோ அதே மாதிரி தான் தமிழ் என் கிளவி. ஸோ இப்போ என் கிளவி, கிளவியை யார் கொல்லன்னு வர்றா? கொல் தொல். ஸோ அப்போ தொல்காப்பியம். ஸோ இதை ஞாபகம் வச்சிங்கனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா கீழே உள்ள ஞாபகம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ தமிழன், தமிழன் நம்ம அப்பர் எல்லாருமே தமிழன் தான். ஸோ அப்போ தமிழன் வந்து அப்பர். அப்போ தமிழ்நாடுன்னு வந்தால் ஈஸியாக நமக்கு தெரியும், சிலப்பதிகாரம் தான், முடிஞ்சு போச்சு. தமிழ்நாடு. சிலப்பதிகாரத்தில் என்ன காண்டம்னு கேட்டுருவாங்க. என்ன காண்டம் அது? வஞ்சி காண்டம். ஸோ எப்போ என்ன பண்ணுவாங்க? சிலப்பதிகாரம், வஞ்சி காண்டம், தமிழ்நாடு, இந்த மூணை எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாங்க, உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் தோணும், தமிழ்நாடு வஞ்சி காண்டம். அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? வேலை கிடைக்காதவங்க தமிழ்நாடு எப்போவுமே வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தானே அப்படி தான், வேலை கிடைக்கல, அப்போ என்ன தமிழ்நாடோட சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லி ஏதாவது வஞ்சிக்கிட்டே இருக்கும். வஞ்சிக்கிறதுனா ஏசுறது திட்டுறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இமிழ்கடல் வேலி, வேலை. ஸோ வேலி, வேலை கிடைக்காதவன் தமிழ்நாடை வஞ்சிக்கிட்டே இருப்பான். ஸோ அப்போ வேலியை இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கியன்னு வந்தால் என்ன? வஞ்சிக்காண்டம். வஞ்சிக்காண்டம் எங்கே இருக்குது? சிலப்பதிகாரம். அப்போ தமிழன் அப்பர் தான் தமிழன். அப்போ அப்பர்னா தேவாரம், முடிஞ்சு போச்சு. தமிழ் என் கிளவி, கிளவியை கொல்ல விட மாட்டேன். அப்போ கொல் தொல் தொல்காப்பியம் வச்சுக்கோங்க. இதில் மட்டும் அப்பர் தேவாரம் படிக்கும்போது திருத்தாண்டகம்ங்கிறது எக்ஸ்ட்ரா நம்ம படித்து தான் ஆகணும். ஓகே, ஸோ ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஷார்ட்கட் எல்லாத்துக்கும் பயன்படுத்த தேவையில்லை. ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சாலே மற்றது எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ்நாடு, இப்போ பாருங்கள், தமிழ்நாடு என்ற சொல் முதலில் எந்த நூலில் வந்தது? தமிழ்நாடு. தமிழ்நாடு என்ன வேலை இல்லாமல் என்ன பண்ணுவான்? தமிழ்நாடை வஞ்சிக்கிட்டே இருப்பான். ஸோ இப்போ வஞ்சிக்காண்டம், வஞ்சிக்காண்டம் எதில் வரும்? சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம். முடிஞ்சா? ஆப்ஷன் டி. டக்குன்னு போட்டுறணும், அந்த ஷார்ட்கட் நம்ம மைண்டில் வந்துடணும். ஆப்ஷன் டி, அதே தான் இங்கே கொடுத்துருக்கேன். தமிழன், தமிழன் என்ற சொல் முதலில் எதில் இடம்பெற்றிருக்கு? தமிழன். தமிழன் யார்? நம்ம அப்பர் எல்லாருமே தமிழன். ஸோ அப்போ அப்பர் என்ன எழுதினார்? தேவாரம். ஸோ அப்பர் எழுதினது தேவாரம். முடிஞ்சா? ஆப்ஷன் சி, அப்பர் தேவாரம், தமிழன் வந்துருச்சா? ஸோ தமிழ் என் கிளவியும், தமிழ் என் கிளவியும். ஸோ என் கிளவியை என்ன பண்ண மாட்டேன்? கொல்ல விட மாட்டேன், கொல்றது. ஸோ அப்போ கொல் தொல் தொல்காப்பியம். ஆப்ஷன் பி, டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா பெரிய விஷயமே கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி, தமிழன் கிளவி எங்கே? தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இமிழ்கடல் வேலியை, ஆன்சரே போயிடுச்சா? சரி, ஓகே. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய, ஏற்கனவே சொன்னேன், வேலை இல்லாதவன் தமிழ்நாடு என்ன பண்ணிகிட்டு இருப்பான்? வஞ்சிகிட்டே இருப்பான். அப்போ இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அப்படின்னு சொல்கிறது சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டம்னு கேட்டால் என்ன சொல்லணும்? வஞ்சிக்காண்டம். முடிஞ்சு போச்சு. மதுரை காண்டம் புகார் காண்டம் கிடையாது. என்ன காண்டம்? வஞ்சிக்காண்டம். ஸோ அதே தான். தமிழன் கண்டாய் என்ற தொடர் அப்பர் தேவாரத்தில் எந்த தாண்டகம், இப்போ தான் சொன்னேன், எந்த தாண்டகத்தில் இடம்பெற்றுள்ளது? பழைய புக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த தாண்டகம்லாம் இருக்காது. ஸோ ஓல்டு புக்கில் நீங்கள் படிச்சிருந்தீங்க, ஃபஸ்ட்டு வெர்ஷனில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடிஷனில் படிச்சிங்கன்னா இந்த தமிழன் சொல்லக்கூடிய இந்த அப்பர் தேவாரம் அதில் இருக்கக்கூடிய தாண்டகம்லாம் இருக்காது. என்ன தாண்டகம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா திருத்தாண்டகம்.
ஸோ இது மட்டும் அடிஷ்னலாக படிச்சுக்கோங்க. திருத்தாண்டகம். ஸோ அங்கே இருக்குது திருத்தாண்டகம். ஸோ டக்குன்னு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்பப்போ டக்குன்னு ஸ்பீட் ஆகிடணும். ஸோ டக்குன்னு கொஞ்சம் ஸ்லோவாக போகணும். டக்குன்னு கொஞ்சம் ஓகே ஸ்லோவாகிட்டோம், இன்னும் நம்ம ஓடுறதுக்கு இன்னும் நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் அதிகமான தூரம் இருக்குன்னா டக்குன்னு ஓடுவோம்ல, அதே மாதிரி தான். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடிடணும். அடுத்து அக்ரிணை என்பதன் பொருள் என்ன? ஸோ அக்ரிணை தமிழில் 2 சொல்லுவாங்க, உயர்திணை அக்ரிணை சொல்லுவாங்க. உயர்திணைனா உயர்வாக இருக்கிறது, அக்ரிணைனா உயர்வு இல்லாமல் இருக்கிறது அப்படி. ஸோ தமிழில் இந்த மாதிரியான ஒரு சீர்மைத்தன்மை வந்து இருக்கும். ஸோ அக்ரிணை அப்படின்னா தாழ்திணைன்னு சொல்லக்கூடாது, உயர்வு இல்லாத திணை. உயர்திணைக்கு அப்படியே ஆப்போசிட்டு குட்டையாக இருக்கிறவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக உயரமாக இருக்கிறவன் குட்டையாக இருக்கிறவன்னு சொல்லாமல் உயரமாக இருக்கிறவன் உயரம் குறைவாக இருக்கிறவன் அந்த மாதிரி சொல்லுவாங்க தமிழில். ஸோ அப்போது உயர்திணை உயர்வு அல்லாத திணை தான் அக்ரிணை. ஸோ அப்போ ஆப்ஷன் சி. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீர்மை மிக்க மொழி தமிழில். சீர்மைனா என்ன அப்படின்னா ஒரு ரெகுலேஷன், ஒரு ஒழுங்குமுறை இருக்கும். எதாவது பேசுனா ஒரு ஒழுங்கோட பேசுகிறா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஒழுங்குமுறை வந்து நம்ம தமிழில் இருக்கும். ஸோ அந்த ஒழுங்குமுறை தான் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ன இது எப்படி இருக்குப்பா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதிலே கொடுத்துருப்பாங்க பாகற்காய். பாகற்காய் நம்ம என்ன சொல்லுவோம், கசப்பாக இருக்கும். ஸோ இனிப்பு இல்லாமல் இருக்கும். பாகு அல் காய், பாகுனா இனிப்பு, அப்போ இனிப்பு இல்லாத காய் தான் பாகற்காய். அப்போ டேரக்டர் நம்ம என்ன சொல்லலாம், நெகட்டிவாக சொல்லிடலாம், பாகற்காய் கசப்பான காய்டா அது அப்படி சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க, அது இனிப்பு அல்லாத காய். அதிலே ஒரு பாசிட்டிவை கொண்டு வருவாங்க, அதான் தமிழ். ஸோ அப்போ என்ன, உயரமாக இருக்கிறவன் குட்டையாக இருக்கிறவன்னு சொல்லாமல் உயரத்தில் குறைவாக இருக்கிறவன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு அதை தான் சீர்மைத்தன்மை, ஒரு ஒழுங்குமுறைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒழுங்குமுறையில் தான் உயர்திணை அக்ரிணை. உயர்திணைக்கு எதிர்ச்சொல் தாழ்திணைன்னு சொல்லாமல் தாழ்திணை என்ன சொல்கிறாங்க, அல் திணை. அல்னா உயர்வு அல்லாத திணை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, தமிழ் மொழி என்னென்ன மொழி? சீர்மையான மொழி, புதுமையான மொழி, வளமையான மொழி, வளர்மொழி, அறிவியல் மொழி. ஸோ இது எல்லாமே மேற்கண்ட அனைத்தும் சீர்மை, புதுமை, வளமை, வளர்மொழி, அறிவியல் மொழி. ஸோ எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம தமிழ் மொழி. மரம், விலங்கு, திருமகள், அழகு, அறிவு, இந்த பொருட்களெல்லாம் தரக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன? இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி உங்களுக்கு தெரியும். ஒரு எழுத்திலே ஒரு சொல், ஒரு பொருளே இருக்கும். ஸோ ஒரு எழுத்து தான் சொல்லுவாங்க. வா அப்படின்னா வர்றது, போ அப்படின்னா போகிறது, இந்த மாதிரி நான் சொல்கிறோம்ல, ஒரு எழுத்து தான் இருக்கும். தீனா நெருப்பு. ஸோ ஒரு எழுத்துலே ஒரு பொருள் இருக்கும், ஒரு மொழி இருக்கும். ஸோ அதான் ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மரம், விலங்கு, திருமகள், அழகு, அறிவு, இந்த மாதிரி பொருட்களெல்லாம் தரக்கூடிய ஒரு சொல் என்ன, ஒரு எழுத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன அப்படின்னா மா. ஸோ மா இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஆனால் உங்கள் புக்கில் இருக்கும். மா அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் இருக்குன்னு பாருங்கள். மரம், விலங்கு. மரத்தில் ஒரு விலங்கு இருக்குது, அந்த விலங்கு எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது. ஸோ மரத்தில் ஒரு விலங்கு இருக்குது, அந்த விலங்கு பெருசாக இருக்குது. அதை திருமகள் வந்து பார்க்குறான். ஸோ மரத்தில் விலங்கு இருக்குது, பெரிய விலங்காக இருக்குது, அதை திருமகள் பார்க்குறா. திருமகள் எப்படி இருக்கா அப்படின்னா அழகாக இருக்கா, அறிவாக இருக்கா, அளவாக இருக்கா, அந்த விலங்கை அழைக்கிறா, கூப்பிடுறா. ஸோ அப்போ திருமகள் பார்க்குறா. திருமகள் பார்க்கும்போது எப்படி இருக்கா, அழகாக இருக்கா, அறிவாக இருக்கா, அளவாக இருக்கா, அந்த விலங்கை வந்து அழைக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் உள்ளதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. துகள், மேன்மை, வயலில் வண்டு நிற்கிது. ஸோ துகள், மேன்மை, வயல், வண்டு. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டே ஈஸியாக இருக்கும். அப்போ மரம், விலங்கு, மரத்தில் விலங்கு நிற்கி பெரிய விலங்காக இருக்குது. திருமகள் அதை பார்க்குறா. திருமகள் எப்படி இருக்கா, அழகாக இருக்கா, அறிவாக இருக்கா, அளவாக இருக்கா, அந்த விலங்கை அழைக்கிறா. அதுக்கப்புறம் உள்ளது துகள், மேன்மை, வயல், வண்டு. ஸோ ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா மாங்கிற ஒரு சொல்லுக்கு இவ்வளோ பொருள் இருக்குது. சரியா? அடுத்து என்ன அப்படின்னா பொறுத்துக்க. இயல் தமிழ் என்ன பண்ணும், இசைத்தமிழ் என்ன பண்ணும், நாடகத்தமிழ் என்ன பண்ணும்? ஸோ ஜென்ரலாக படிக்கிறவங்க கூட இதை போட்டுடலாம். இது வந்து தமிழ் படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு இயல். இயல் உங்களுக்கு தெரியலப்பா, இயல்னா என்னென்னு எனக்கு தெரியாது, ஸோ விட்டுருங்க. அடுத்து பாருங்கள் இசைத்தமிழ். இசையை நம்ம என்ன கேட்குறோம், கேட்டதோடு நம்ம நிப்பாட்டுறோமா, படிக்கிறோம், மனசளவில் இது பண்ணுறோம்ல, உள்ளத்துக்குள்ளே போகுதில்ல இசை. ஸோ அப்போது இசைத்தமிழ் நம்ம உள்ளத்தை மகிழ்விக்கணும். அப்போ ஆப்ஷன் எதெல்லாம் வருது, ஏயும் வரலாம், சியும் வரலாம். இந்த ரெண்டும் வராது நமக்கு தெரிஞ்சிருமா, விட்டுருங்க. அதுக்கப்புறம் நாடகத்தமிழ். நாடகம் நடிக்கிறவர் என்ன பண்ணுறாரு, உணர்வுபூர்வமாக நடிக்கிறாரா, உணர்வுபூர்வமாக நடிக்கிறவர் தான் நாடகம். அப்போ அந்த மாதிரி ஞாபகம். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து நம்ம வாழ்வினுடைய நிறை குறைகளை நமக்கு சுட்டி காட்டுது. அப்போ 3க்கு ஆப்ஷன்
அப்போ ஆப்ஷன் ஏ தான் வருமா? ஸோ அப்போ இசைத்தமிழ் இயல் தமிழ் இப்போ என்ன பண்ணுது? எண்ணத்தை வெளிப்படுத்துது. ஸோ அப்போ இதை வச்சு ஈஸியாக போட்டுருங்க. ஆப்ஷன் ஏ ஈஸியாக போட்டுருச்சா? அப்போ இயல் எண்ணத்தை வெளிப்படுத்துது, இசை நம்ம உள்ளத்தை மகிழ்விக்குது, நாடகம் நம்ம உணர்வில் கலந்து நம்மளுடைய நிறை குறைகளை சுட்டி காட்டுது. அதே தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. தமிழுக்கு முத்தமிழ் சொல்லுவாங்க. இயல் தமிழ், இசை தமிழ், நாடகத்தமிழ் எல்லாருக்கும் தெரியும். இதை உட்காந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. இயல் எண்ணம், இசை உள்ளம், நாடகம் நம்மளுடைய உணர்வில் கலக்குது. முடிஞ்சு போச்சு. பின்வருவனவற்றுள் எது தமிழினுடைய கவிதை வடிவங்களில் ஒன்று? கவிதை வடிவம் உரைநடை வடிவம் பார்த்துருக்கோம்ல. கவிதைனா என்ன? கவிதை மாதிரி எழுதுறது நமக்கே புரியாது. தமிழில் அவங்க என்ன தான் எழுதி புறநானூறு அகநானூறு எடுத்து பார்த்தோம்னா அது என்ன வரியில் என்னடா சொல்ல வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் கவிதை. உரைநடைனா என்ன? நம்ம பேசுகிறோம்ல, இப்போ பேசுகிறது அப்படியே எழுதுறது, ஒரு வசனங்களாக எழுதிட்டே வர்றது, அது வந்து உரைநடை, உரையாடல், உரைநடை அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் எது கவிதை வடிவங்களில் ஒன்று அப்படின்னு கேட்குறாங்க. கவிதை வடிவங்களில் ஒன்று என்ன அப்படின்னா களிப்பா பொழிப்பா யாழிப்பான்லாம் கிடையவே கிடையாது. ஸோ துளிப்பா, துளிப்பாங்கிறது கவிதை வடிவங்களில் ஒன்று. ஸோ ஆப்ஷன் டி உங்கள் புக்கில் எங்கே இருக்குன்னா அதில் கொடுத்துருப்பாங்க. கவிதை வடிவங்கள் என்ன? செய்யுள் ஒரு கவிதை தான், கவிதை கவிதை தான், புது கவிதை கவிதை. துளிப்பா, ஸோ அப்போ துளிப்பாங்கிறது ஒரு கவிதை. உரைநடை நம்ம என்னெல்லாம் சொல்லலாம்? உரைநடைய கட்டுரைன்னு சொல்லலாம், புதினம், சிறுகதை, இது எல்லாமே உரைநடையினுடைய வடிவம். ஸோ உரைநடை மாதிரியே இருக்கும். கவிதையை அதாவது கட்டுரையை படிக்கும் பொழுதோ கதையை படிக்கும் பொழுதோ ஒரு புதினத்தை படிக்கும் போதோ எப்படி இருக்குது? நமக்கு ஈஸியாக எளிமையாக புரியுதா அப்படியே நம்ம பேசுகிற மாதிரியே எழுதியிருப்பாங்க. அதான் உரைநடைன்னு சொல்லுவாங்க. கவிதைனா என்ன? படிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இலக்கண விதிகள்லாம் தெரிஞ்சிருக்கணும், பொருட்கள் தெரிஞ்சிருக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சால் தான் கவிதை படிக்க முடியும். ஸோ அதை செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா, அதெல்லாம் கவிதை வடிவங்கள். அடுத்த கொஸ்டின் அப்படின்னா நெல், வரகு இதனுடைய இலை பெயர் என்ன? இலை பெயர்கள் ரொம்ப முக்கியமாக படிக்கணும். நெல், வரகு இலை பெயர் வந்து தாள்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி நெல் தாள், வரகு தாள்னு சொல்லுவாங்க. இது மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்கள் புக்கில் இங்கே இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று ஈஸி. ஆள் பேரை வச்சு எப்படி படித்தோம்? ஆலையில், அரசையில், முக்கணி, மாப்பழா, வாழைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மா இலை, பலா இலை, வாழை இலை, முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் இலைன்னு சொல்லுவோம். அகத்தி கீரை, பசலை கீரை, முருங்கை கீரை அப்படின்னு வச்சு இது வந்து தேவையே இல்லை, ஈஸியாக படிச்சிடலாம். இது படிக்கணும். அருகு புல், அருகம்புல், கோரை புல், நெல் தாள், வரகு தாள், இப்போ தான் சொன்னது. மல்லி, மல்லி எங்கே? தலையில் தானே வைப்போம். ஸோ மல்லி தலை. சப்பாத்தி கள்ளி, தாளை மடல், சப்பாத்தி கள்ளி மடல், தாளை மடல். கரும்பு தோகை, நாணல் தோகை, மனப்பாடம் பண்ணியே ஆகணும். அடுத்து ஈஸி. பனையோலை, தென்னையோலை. ஸோ தென்னையோலை பனையோலைன்னு படிப்போம்ல அது. கமுகுனா பாக்கு, கமுகுனா கூந்தல், கமகமன்னு கூந்தல் மணக்குது. ஸோ அந்த மாதிரி குறுந்தொகையில் கூட ஒரு பாடல் வரும்ல, குறுந்தொகையிலே வரும், வேறு எதெல்லாம் வரும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். திருவிளையாடல் புராணமா? ஸோ நிறைய இதில் வரும். கமுகு பாக்கு, அப்போ கூந்தல். ஸோ இது எல்லாமே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான், ஆனால் மனப்பாடம் பண்ணணும். எது எதுக்கு இலைப்பெயர் என்னன்னு. ஸோ இது 10th புக்கில் கூட உங்களுக்கு தனித்தனியாக வரும் இதில். ஸோ புலனம், புலனம் அப்படிங்கிற ஒரு தமிழ் சொல் எதை குறிக்குது அப்படின்னா வாட்ஸ்அப். புலனம் அப்படிங்கிறது வாட்ஸ்அப். ஃபேஸ்புக்னா முகப்புத்தகம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எதன் அடிப்படையில் இருக்கணும்? ஒரு மொழியை தூக்கி நம்ம கணினியில் பயன்படுத்த போகிறோம். அப்போ அந்த மொழி வந்து எந்த மாதிரியாக மாறணும் அப்படின்னா அது வந்து எண்களின் அடிப்படையில் இருக்கும், டிஜிட்டலாக இருக்கும். ஸோ எண்களின் அடிப்படையில் அது இருக்கணும். எண்களின் அடிப்படையில் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? கணினியில் பயன்படுத்த முடியும். ஸோ எங்கே இருக்குது? எண்களின் அடிப்படையில் புக்கில் இங்கே இருக்குது. ஒரு மொழியை நம்ம பயன்படுத்தணும்னா அந்த மொழி எந்த அடிப்படையில் இருக்கணும்? கணினியில் பயன்படுத்துறதுக்கு எண்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஸோ எண்களின் அடிப்படையில் வடிவமைச்சாதான் கணினியில் நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ அப்படி எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கிறதுக்கு ஏதாவது புக்ஸ் இருக்கா அப்படின்னா ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்ட தொல்காப்பியமாக இருக்கட்டும், நன்னூலாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே படிப்பதற்காக எழுதப்பட்டவை தான். இருந்தாலும் இது கணினி மொழிக்கும் ஏற்ற ஒரு வடிவத்தை பெற்றிருக்கு, தொல்காப்பியமும் நன்னூலும். ஸோ அடிஷ்னலாக இந்த ஒன்றோடய படிச்சுக்கோங்க. அப்போ எண்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும் ஒன்று, தொல்காப்பியம், நன்னூல். வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்ற நூல்கள் எவை? வேளாண்மை. ஸோ வேளாண்மைங்கிறது எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கலித்தொகை, திருக்குறள். ஸோ 2 இதில் இடம்பெற்றிருக்கு. ஓகே, கலித்தொகை, திருக்குறள். ஸோ இதில் பெரிய பாக்ஸ் கண்டென்ட் இருக்கும்.
இதை எல்லாத்தையுமே நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ டைம் ரொம்ப அதிகமாகும். ஸோ இதை நீங்கள் படித்து தான் ஆகணும். வேளாண்மை, கலித்தொகை, திருக்குறள். கோடை அப்படிங்கிற வார்த்தை எதில் இருக்குது? மருந்து அப்படிங்கிறது எந்த நூலில் இருக்குது? மீன் எந்த நூலில் இருக்குது? செய் எந்த நூலில் இருக்குது? ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே எந்தெந்த சொல் எந்தெந்த நூலில் இருக்குன்னு சொல்லி பெரிய பாக்ஸ் இருக்கும். அதை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஸோ மனப்பாடம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதுலேருந்து வரக்கூடிய கொஸ்டின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். தொன்மை. தொன்மைன்னா எல்லாருக்கும் தெரியும். தொன்மைனா என்ன? பழமை. ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி. இடப்புறம் எப்படி பிரிக்கலாம்? இடது கூட்டல் புறம், இடப்புறம். ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து சீரிழமை. சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியலான கொஸ்டின் கூட சொல்லலாம். இதில் 2 ஆன்சருமே வருது. கிட்டத்தட்ட சீர்மை கூட்டல் இளமைங்கிறது சரியான பதிலாக இருக்கும். ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழில் டிஎன்பிசி கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சீர்கூட்டல் இளமைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சீர்கூட்டல் இளமை தான் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கொடுத்த ஆன்சர். ஆனால் சீர்மை கூட்டல் இளமையும் இதுக்கு ஆன்சராக வரும். ஸோ உங்கள் புக்கில் ஆப்ஷன் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த 2மே இருந்தால் சீர்கூட்டல் இளமையை நீங்கள் போட்டுருங்க. ஏதாவது ஒன்று மட்டும் இருந்தால் எதை ஆப்ஷனோ அதை போட்டுருங்க. ஓகே. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கக்கூடிய சொல். சிலம்பு கூட்டல் அதிகாரம்னா சிலப்பதிகாரம். இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, நீங்களே சொல்லிடலாம். ஆப்ஷன் பி தான். கணினி கூட்டல் தமிழ் சொல்லணுமா? கொஸ்டினை நீங்கள் பாருங்கள், டிஸ்பிளே வந்துருச்சு. கணினி கூட்டல் தமிழ், கணினி தமிழ் முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் பி, கணினி தமிழ். ஒரு புள்ளியை மட்டும் உள்ள எழுத்தை மட்டும் சேர்த்துட்டா போதும். கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் யாமறிந்த மொழிகளிலே. பார்த்தீங்களா? அந்த லைனை நான் சொன்னால் தான் உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? அப்படி கிடையாது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னது யார்? பாரதியார். ஆனால் இங்கே யாமறிந்த மொழிகளிலேங்கிறத கொடுக்கல. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாடினவர் யார்? முடிஞ்சு போச்சு. தமிழ் மொழி போல் இனிதாவது, அது எனக்கு தெரியாது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல்னு சொன்னது தான் எனக்கு தெரியும். நீங்கள் சும்மா தமிழ் மொழி போல் இனிதாவதுன்னா அது படிக்கலை, அது அவுட் ஆஃப் தி புக், அது புக்கில் இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஸோ என்ன, அதுவும் பாரதியார் தான். ஸோ ஆப்ஷன் பி, பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் இப்போ தான் சொன்னேன். மரத்தில் விலங்கு இருக்குது, பெருசாக இருக்குது. திருமகள் பார்க்குறா, அழகு இருக்குது, அறிவு இருக்குது, அளவு இருக்குது. அந்த விலங்கை கூப்பிடுறா, துகள் மேன்மை, வயல் வண்டு சொன்னா. அதே மாதிரி அப்போ மாங்கிற சொல் எதை குறிக்குது? விலங்கு. ஆப்ஷன் சி. ஓகே, அப்போ என்னெல்லாம் முடிச்சிட்டோம்? இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர் தமிழ் முடிச்சாச்சு. அடுத்து கனவு பழித்தது அப்படிங்கிற ஒரு உரை, அது துணை பாடம் இருக்குது. அப்புறம் ஒரு இலக்கணம் இருக்குது. டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இந்த யூனிட்டை இன்றைக்கி படிச்சிட்டோம், இன்றைக்கி ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ கனவு பழித்தது. உலக உயிர்களை ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை பிரித்து கொடுத்தது யார் அப்படின்னா தொல்காப்பியர். இருக்கிற இடையில ரொம்ப பழமையான தொல்காப்பியங்கிற நூல் எழுதின தொல்காப்பியர். ஸோ ஆப்ஷன் பி. இங்கே இருக்கு பாருங்க. நிலம், நீர், நெருப்பு 5 பூதங்களால் ஆனது. 5 பூதத்தை பற்றி பேசுனதும் தொல்காப்பியம் தான். 5 மாதிரி ஓர் அறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் இருக்குது, வகைப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொன்னதும் தொல்காப்பியம் தான். அப்போ 2. 5 பூதங்களை பற்றி பேசுனது தொல்காப்பியம். ஓரறிவு முதல் 6 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவுகளை வகைப்படுத்தினதும் தொல்காப்பியம் தான். ஸோ அடுத்த கொஸ்டினே ஈஸி, டக்குன்னு சொல்லுங்க பாப்பா. இப்போ தான் சொன்னேன், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு 5ம் கலந்தது, 5 பூதங்களால் ஆனதுதான் இந்த உலகம் அப்படின்னு சொன்னது எந்த நூல்? இருக்கிறதே பழமையான நூல் தொல்காப்பியம். ஆப்ஷன் ஏ. ஸோ சொன்ன பார்த்தீங்களா, அதான் இங்கே இருக்குது. அடுத்த கொஸ்டின், கடல் நீரானது ஆவியாகி மேகமாகி பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாய் பொழியும் என்ற அறிவியல் செய்தி பின்வரும் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஸோ எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? மேற்கண்ட அனைத்தும், எல்லா நூல்லையும் இருக்குது. ஸோ எல்லா நூல்லையும் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பாவை. பாவை பாட்டு பாடுறா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, பாவை பாட்டு பாடுறா. அப்போ பாட்டுன்னு வரக்கூடிய 2, ஒன்று முல்லை பாட்டு, இன்னொன்று பாடல். குறிஞ்சி பாட்டை ஞாபகம் வச்சுக்கிடாதீங்க, ஒன்று பாட்டுன்னு வரும், இன்னொன்று பாடல் வரும். ஓகே, பாவை பாட்டு
பாடுறா. ஸோ பாவை பாட்டு பாடல். பாவையை சொல்லும் போதே திருப்பாவை, அப்போ 2 திரு வரும். இப்போ 2 பாட்டு வருதா, நம்ம 2 திரு, ஒன்று திருப்பாவை இன்னொன்று திருக்குறள். ஸோ பாவை பாட்டு பாடுறா, பாவையிலே 2 திரு வருது. ஸோ ஒன்று திருப்பாவை இன்னொன்று திருக்குறள், 2 திரு, 2 பாட்டு வந்த மாதிரி 2 திரு வருது. ஸோ இப்போ மொத்தம் எத்தனை பாட்டு இவள் படிக்கிறா அப்படின்னா 40 பாட்டு படிக்கிறான். ஸோ அப்போ கார் 40. ஸோ எப்படின்னா ஷார்ட்கட், உங்களுக்கு வர்றது தான் ஷார்ட்கட். உங்களுக்கு புரியுதா, எனக்கு இதெல்லாம் புரியல, நான் வேறு ஒரு மாதிரி ஷார்ட்கட் வச்சுருக்கேன், அதுதான் எனக்கு புரியும்னா வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன புரியும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதை வச்சு நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், மேகம் குளிர்ந்து மழையாகும். ஸோ எங்கெல்லாம் இருக்குது, பாட்டு பாட்டு திருக்குறள், கார் 40 திருப்பாவை. ஸோ இந்த மாதிரி எல்லா நூல்கள்லையும் இந்த கருத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றினுடைய அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து யாருடைய பாடலில் கூறப்பட்டுள்ளது? திரவ பொருள் எவ்வளோ அழுத்தினாலும் அதை சுருக்க முடியாதுங்கிற சொன்னது என்ன அப்படின்னா ஔவையார். ஸோ ஔவையார், ஆப்ஷன் டி. திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அளவை சுருக்க முடியாதுன்னு சொன்னது என்ன, ஔவையார். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது. யாரு, ஔவையார், ஞாபகம் வச்சுக்கோங்க. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி, கடல் நீரை எடுத்துட்டு தான் மேகம் உருவாகுதுன்னு இப்போ பார்த்தோமா. ஸோ கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. ஸோ எழிலினா என்ன, மேகம். ஸோ அப்போ கார் 40, மேகம் கார், ஞாபகம் வச்சுக்கோங்க. கார் 40, ஆப்ஷன் சி. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ன, கார் 40. வீரர் ஒருவரினுடைய காயத்தை வெண்ணிறமான ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? ஊசியை வச்சு ஒருத்தரோட காயத்தை தைக்கிறாங்க. அப்போ ஒருத்தரோட காயத்தை தைக்கணும்னா ஒரு ஊசி போதுமா, இல்லை ஒரு 10 ஊசியாச்சும் வேணும், அப்போனா காயத்தை தைக்க முடியும். ஸோ அப்போ ஊசி ஒரு 10ஆவது எனக்கு வேணும். அப்போது ஊசின்னு வந்தால் 10, 10 ஆப்ஷன் ஏ. ஸோ வீரனுடைய காயத்தை வெண்ணிற ஊசியால் தைக்கிறது என்ன, 10. ஸோ அடுத்து சுறாமீன் தாக்கியதால், சுறாமீன் தாக்குனதுனால எனக்கு ஒரு புண்ணு வந்துருச்சு. இந்த ஏற்பட்ட புண்ணை நரம்பை வச்சு நான் தைக்க போகிறேன். ஊசி கிடையாது. இப்போ ஊசினா எத்தனை, 10 வேணும். நரம்பை வச்சு தைக்க போகிறேன். அப்போ நரம்பு நற்றிணை, ஞாபகம் வச்சுக்கோங்க. நரம்பு நற்றிணை. ஸோ அப்போ நரம்பை வச்சு தைக்கணும்னா நற்றிணை, ஊசினா 10 ஊசி வேணும், 10 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நற்றிணை அதே தாங்க இருக்குது. சுறாமீன் தாக்கியது, அந்த புண்ணை நரம்பை வச்சு நான் தைக்கணும்னா அதுக்கு நற்றிணை, ஊசியை வச்சு தைக்கணும்னா எனக்கு 10. தொலைவில் உள்ள பொருளினுடைய உருவத்தை அருகில் தோன்ற செய்கிறது. இந்த மாதிரி ஒரு அறிவியல் உண்மைகளை யார் முதல்ல சொல்லியிருப்பாருன்னா கலீலியோ சொல்லியிருப்பார். அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சொன்னது தமிழ் தான். கலீலியோ அதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி காமிச்சிருப்பார். அப்போ முதல்ல தமிழில் அது யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கபிலர் சொல்லியிருப்பார். எந்த நூலில் அது இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அவருடைய திருவள்ளுவ மாலை. அப்போ தொலைவில் உள்ள பொருளை அதனுடைய உருவத்தை பக்கத்தில் தோன்ற மாதிரி செய்யணும். ஸோ நம்ம எல்லாம் பார்க்குறோம்ல, கிட்டத்தட்ட ஒரு சின்ன நீர்த்துளியிலேருந்து பார்க்கும்பொழுது ஒரு பெரிய பனை மரத்தை கூட அந்த நீர்த்துளி வழியாக நம்ம பார்த்துடலாம். அப்போ பெரிய பனை மரத்தினுடைய அளவை கூட சின்ன நீர்த்துளி வந்து வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கருத்தெல்லாம் அதில் சொல்லியிருப்பார். ஸோ அது என்ன, எந்த நூலில், திருவள்ளுவ மாலையில். சொன்னது யார், கபிலர். ஸோ தொலைவில் உள்ள பொருளை அருகில் கொண்டு வரணும். இந்த அறிவியல் அறிஞர் சொன்னவர் முதல்ல கபிலர் சொல்லியிருப்பார். அதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக செஞ்சு காட்டவர் தான் வந்துட்டு கலீலியோ. அவர் தான் இந்த கருத்தை நிறுவியிருப்பார். திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். இப்போ நான் சொன்னது தான், சின்ன நீர்த்துளி கூட பெரிய பனைமரத்தை கூட அந்த வழியை காமிச்சிரும். ஸோ அந்த அளவுக்கு பெரிய பனைமரத்தினுடைய அளவை கூட சின்ன நீர்த்துளிகளை நம்ம பார்க்குறோமா. இதில் ஒரு அறிவியல் கருத்து இருக்குது. இந்த கருத்தை முதல்ல சொன்னது யார், கபிலர். எந்த நூலில், திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூலில் சொல்லியிருப்பார். இதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக செஞ்சு காமிச்சவர் யார் அப்படின்னா கலீலியோ. கலீலியோ வந்து இதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இதை வந்து செஞ்சு காமிச்சிருப்பார். ஸோ அதான் இங்கே திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவே காட்டும் சொன்னது திருவள்ளுவ மாலையில் கபிலர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அடுத்து பின் வருபவர்களில் தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர் யார்?
இதில் அறிவியல் அறிஞர் யார் தமிழில் பயின்றிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இது எல்லாருமே தமிழ். ஸோ அப்துல் கலாம் தமிழ், மயில்சாமி அண்ணாதுரை தமிழ், சிவன் தமிழ். அப்போ மேற்கண்ட அனைத்தும் ஆப்ஷன் டி. ஸோ உங்கள் புக்கில் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, அப்புறம் சிவன். ஸோ முடிச்சிட்டோம். கடைசியாக நமக்கு வரக்கூடியது இப்போ தமிழ் எழுத்துக்களினுடைய வகை தொகை. கடைசி இலக்கணத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான். ஒரு மொழியை எவ்வாறு நம்ம பேசவும் எழுத நான் சொன்னேன்ல, ஒரு விஷயத்தை பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ் வேணும். ஸோ அந்த ரூல்ஸை சொல்கிறது தான் இலக்கணம். அதே மாதிரி தான் இங்கேயுமே ஒரு மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் அப்படிங்கிற சொல்கிறது யார்? இலக்கணம் தான். ஆப்ஷன் ஏ. உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், இயல்புகளை அறிந்து கொண்டான், மொழியை எப்படி பேசணும் எப்படி எழுதணுங்கிறத கண்டுபிடிச்சான். ஸோ அந்த வரையறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இலக்கணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஓகே, அடுத்த கொஷின். தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை இருக்குது? டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். தமிழ் மொழியில் எத்தனை இலக்கணம்? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. 5 இலக்கணம் இருக்குது தமிழில். மொத்தம் 5 இலக்கணம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. 5 இலக்கணம் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஒவ்வொன்றுக்கும் நம்ம மனப்பாடம் பண்ணிகிட்டே இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இதெல்லாம் நம்ம பேசிக்கான விஷயத்திலே இருக்கும். 5 இலக்கணம் இருக்குது. உங்கள் புக்கில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 5: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ எழுத்து அப்படின்னா என்ன? ஒளி வடிவமாக எழுப்பப்படுவது. ஸோ ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும். ஸோ இந்த ரெண்டும் தான் எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஒன்று ஒளி வடிவாக சொல்லணும், வரி வடிவாக எழுதணும். ஸோ எழுத்துங்கிறது. ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் பி. ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படும். வரி வடிவம்னா தெரியும், இப்படி எழுதுறது. ஒளினா சொல்கிறது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க இலக்கணத்தில். வாயிலிருந்து இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் எவை? வாயிலிருந்து ஒரு காற்று வருது, அது வழியாக பிறக்கக்கூடிய எழுத்து. ஸோ இதில் எப்படின்னா நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணலாம். உயிரெழுத்து எப்படி, மெய் எழுத்து எப்படி. அப்போது நம்ம உயிர் வாழணும்னா முதல்ல நமக்கு என்ன தேவை? காற்று தேவை. அப்போ காற்று வந்துச்சா, அப்போ காற்று உயிர் வாழ்கிறதுக்கு, அப்போ காற்று உயிரெழுத்து, முடிஞ்சு போச்சு. ஸோ காற்று வெளிப்படுறது உயிரெழுத்து, அவ்வளோதான். அப்போ காற்று வெளிப்படும் போது பிறக்கக்கூடிய எழுத்து உயிரெழுத்து. ஸோ அங்கே முதன்மையான எழுத்துக்கள் 2ன்னு சொல்லுவோம், உயிரெழுத்து, மெய் எழுத்து. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். உயிரெழுத்து காற்று வெளிப்படும் போது வரக்கூடியது உயிரெழுத்து. எப்போல்லாம் காற்று வெளிப்படும்? வாயை திறக்கும் பொழுது, உதடுகளை விரிக்கும் பொழுது, உதடுகளை குவிக்கும் பொழுது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ஒன்வேர்டு அதான் வரப்போகுது. வாயை திறக்கிறது, உதடை விரிக்கிறது, உதடை குவிக்கிறது. ஸோ அதே மாதிரி உயிரெழுத்துக்கள் எத்தனை? இதெல்லாம் படிச்சிடணுமா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே படித்தாச்சு உயிரெழுத்துக்கள் எத்தனைன்னு. உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18. மறக்கவே கூடாது இதெல்லாம். ஸோ பின்வரும் எந்த செயல்பாட்டின் போது ஆ முதல் அவ் வரை உள்ள 12 உயிரெழுத்துகளும் பிறக்கு? ஸோ எந்த செயல்முறை? இப்போ தான் சொன்னேன். டக்குன்னு போன ஸ்லைடில் காமிச்சதை நீங்கள் அடுத்த ஸ்லைடில் உடனே அதை டக்குன்னு உள்ளே கொண்டு வந்துடணும். ஸோ வாயை திறக்கணும், உதடை விரிக்கணும், உதடை குவிக்கணும். அப்போ மேற்கண்ட அனைத்துங்கிறது தான் ஆன்சராக இருக்கும். ஓகே, அடுத்து உயிரெழுத்துக்கள் அதே கண்டென்ட் தான் இதிலே இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன கண்டென்ட். ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகக்கூடிய கால அளவு, இதுக்கு பேர் என்ன? மாத்திரைன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படின்னா இது ஒரு டைம் டியூரேஷன். இப்போ ஒரு வாட்டி நான் இப்போ சொடக்கு போடுறேன்னா, இப்போ ஒரு வாட்டி கண்ணை மூடுறேன்னா, இப்போ இதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது? இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தமிழில் மாத்திரைன்னு சொல்லுவோம். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாத்திரை இருக்கும். ஸோ உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்துன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாத்திரை உங்கள் புக்கில் இது இருக்கும். ஆ, இ, உ குறில் எழுத்து. அதே மாதிரி உயிரெழுத்துக்களில் நெடில் எழுத்துன்னு இருக்குது. ஆ, இ, உ. ஸோ நெடில் எழுத்து பார்த்துருக்கீங்கல்ல, இ, உ. ஸோ நெடில் எழுத்துக்கள் எல்லாமே 2 மாத்திரை. ஸோ குறில்னால் ஒரு மாத்திரை, நெடில்னால் 2 மாத்திரை. அதே மாதிரி அரை மாத்திரை இருக்குது. அரை மாத்திரை என்ன அப்படின்னா மெய் எழுத்து. ஸோ இக்கு, இங்கு, புள்ளி வச்ச எழுத்து. புள்ளி வச்ச எழுத்து எல்லாம் அரை மாத்திரை. அதே மாதிரி புள்ளி வச்ச எழுத்து 3 புள்ளி ஆயுத எழுத்து. ஸோ இதுவும் அரை மாத்திரை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை தான் நம்ம மாத்திரைன்னு சொல்லுவோம். ஸோ மாத்திரை என்பது இங்கே கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரைனா ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகக்கூடிய கால அளவு. ஸோ அந்த காலம் தான் மாத்திரை. பின்வரும் எந்த எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தினுடைய பங்கு? உடலை வச்சு தான் ஒரு எழுத்தை நம்ம ஒலிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல்னா என்ன? மெய் உடல் 2 ஒன்று தான். ஸோ அப்போ உடல் இயக்கத்தின் மூலமாக ஒரு எழுத்து நம்ம வரணும்னா அது மெய் எழுத்து. காற்று இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். காற்று மூலியமாக நம்ம ஒரு எழுத்தை உருவாக்குறோம் அப்படின்னா அது உயிர் எழுத்து. ஸோ அப்போ காற்று இருந்தால் தான் உயிர் வாழ முடியும், உயிர் எழுத்து.
உடல்னா உடல் தான் மெய். ஸோ அப்போ உடல் இயக்கத்தின் மூலமாக உருவாக்கக்கூடிய எழுத்து மெய் எழுத்து. ஸோ இதெல்லாம் தனித்தனியாக மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஜஸ்ட் அது புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். மெய்னா உடம்புன்னு சொல்லுவாங்க. அப்போ உடம்பினுடைய இயக்கத்தின் மூலமாக உருவாக்கக்கூடியதான் மெய் எழுத்து. மெய் எழுத்து எத்தனை? 18. இக்கிலேருந்து இன் வரைக்கும். ஸோ மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு இப்போ தான் சொன்னேன். மெய் எழுத்து எத்தனை மாத்திரை டக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போட்டுடலாம். எந்த கொஷின்லாம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கஷ்டமாக இருக்குன்னு தெரியுதோ அந்த கொஷினை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோவில் அந்த டைம் டியூரேஷன் வரும்போது உங்களோட கமெண்ட் செக்ஷன் கீழே காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ மெய் எழுத்துக்கள் ஒலிக்கக்கூடிய கால அளவு என்ன அப்படின்னா அரை மாத்திரை. ஸோ ஆப்ஷன் ஏ. மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஆயுத எழுத்து அதே தான் சொன்னேன். மெய்னா புள்ளி, ஆயுதம்னாலும் புள்ளி தான். ஸோ புள்ளி வச்சனாலுமே அதே அரை மாத்திரை தான். ஸோ 3 புள்ளி வச்சுருக்கேன் சார், 3 ஒவ்வொன்றுக்கு அரை அரையாக கூட்டலாமான்னா அப்படிலாம் கூட்டக்கூடாது. ஸோ புள்ளி வச்ச எழுத்துக்கள் அப்படின்னா மொத்தமாகவே அரை மாத்திரை. ஆயுத எழுத்தும் அரை மாத்திரை. பழமொழியின் சிறப்பு என்ன? பழமொழினா என்ன? இதில் ஒரு ஆள் கன்ஃபியூஸ் ஆகும். நல்லா படித்தவங்க தான் இதில் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா பழமொழினா நமக்கு தெரியும், பழமையை சொல்லுது ஒன்று. ஐயோ பழமொழினா அப்போ பழமையை தானே சொல்லணும். அதுக்கப்புறம் அவன் இன்னும் யோசிப்பான், பழமொழினா என்ன? ஷார்ட்டாக சொல்லுது இல்லை, சுருங்க சொல்லுது, சுருக்கமாகவே ஒரு விளக்கத்தை சொல்லுது. அப்போது ரெண்டுமே வந்துடும்ல. இப்போ ஆப்ஷன் பி அண்ட் சி நம்ம போட்டுடலாமா அப்படின்னு தோணும். அப்படி போடக்கூடாது. ஸோ இது யாருக்கு தோணும் அப்படின்னா நிறையா படித்தவங்களுக்கு தோணும். பழமொழிங்கிறது என்னென்னா பழமையை சொல்லாது. பழமொழிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறது தான் பழமொழின்னு சொல்லுவாங்க. முன்னோடி காலத்தில் இருக்கிறதுனால தான் பழமொழின்னு சொல்கிறாங்க. ஸோ பழமையை அது சொல்லாது. பழமைனா என்ன? தமிழில் பழமைக்கு துன்பம்னு ஒரு அர்த்தம் இருக்குது, தொல்லைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ தொல்லையை சொல்கிறது பழமொழியாக இருக்காது. ஸோ பழமொழிங்கிறது என்ன அப்படின்னா சுருக்கமாக சொல்கிறது. நாலும் வேலும் பல்லுக்குருதி. ஸோ 4ம் 2ம் சொல்லுக்குருதின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. சுருக்கத்தை தான் சொல்லும். சுருக்கத்தை சொல்லி நமக்கு பொருளை விளங்க வைக்குதா, அதுக்கு பேர் தான் பழமொழி. ஆப்ஷன் பி. ஸோ அவ்வளோதான். கிட்டத்தட்ட இந்த சீரீஸில் நானும் தமிழும் சொல்லக்கூடிய இந்த சீரீஸ்லேயே நம்ம 6th ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். லைன் பை லைனாக பார்த்துட்டோம். ஸோ வீடியோவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு ரீகால் பண்ண முடியுதா, இந்த கொஸ்டின்னா உங்களால் மறுபடியும் ரீகால் பண்ண முடியுதாங்கிறத நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ இந்த சீரீஸை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9115049115 அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் புதுசாக படிக்க வரேன், எனக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் எனக்கு வேணும், பார்த்து தான் என்னால் படிக்க முடியும், ஒரு ஆள் டீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் அதே மாதிரி தான் வீடியோஸ் உங்களுக்கு 6th இருந்து 12th வரைக்கும் எல்லா வீடியோஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ 9115049115 நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சீரீஸை நம்ம உங்களை சந்திக்கலாம். தேங்க்யூ.